பேட்டி ஒன்று கொடுத்துருங்க. மைக்க ஒன்று எடுப்பா, மைக்க ஒன்று எடுப்பா. கால் மாட்டிக்கிச்சு கால். போராட்டத்திற்கு ஒரு சுமூகமான முடிவு வர வேண்டும். அவர்களை கைது செய்வது இதற்கு தீர்வு கிடையாது. அவர்களை கைது செய்வது இதற்கு தீர்வு கிடையாது. தயவு செய்து அவர்களுக்காக நான் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவுதான் உங்களுக்கு இங்கே வருவதிலோ இல்லை என்றால் தனியார் மயமாக்குவதிலோ கொள்கை முடிவு இருந்தாலும் இத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காகவாவது நீங்கள் சற்று ஈகோ பார்க்காமல் இவர்களிடம் வந்து அவர்களை கைது செய்வது நிச்சயமாக சரியல்ல. அவர்களை இங்கே வந்து சந்தித்து உங்களை எல்லா விதத்திலும் உங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பில் உத்தரவாதம் கொடுக்கிறோம், இந்த உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லி கைது செய்வதை நிறுத்திவிட்டு, முதலமைச்சர் அவர்களுக்கு ஏனென்றால் உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு, இப்ப இவர்களுடன் ஸ்டாலின் இவங்களாம் தூய்மை பணியாளர் அல்ல, தாய்மை பணியாளர்கள், தாய்மை பணியாளர்கள் அவர்கள். ஆக தாய்மை பணியாளர்களை தாயுமானவர் காப்பாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கும் இங்க வந்து என்னோட கோரிக்கை இங்கே வந்து ஏன்னா நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். வந்து சிஎம் வந்து இவங்க கிட்ட வந்து உங்களோட வேலைக்கு உத்தரவாதம் இருக்கும், இங்க இல்லனாலும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யும் என்ற உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அவங்களை அப்புறப்படுத்துவாங்க, இங்க இருந்து அப்புறப்படுத்தி அவங்க எங்க போவாங்க? மறுபடியும் இந்த போராட்டம் தொடர வேண்டாம் என்பது எனது வேண்டுகோள். அவர்களை துன்பப்படுத்த வேண்டாம் என்பது எனது வேண்டுகோள். தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து அவர்களுக்கான அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களே தயவு செய்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கான உதவியை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்றம் அவர்களின் போராட்டத்தில் நாங்கள் எதிரி அல்லன்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் நான் நீதி அரசர்களை நான் வணங்குகிறேன். ஏன்னா அவங்க போராட்டத்துக்கு எதிரி அல்ல, அவர்களின் கோரிக்கைக்கு நாங்கள் எதிரி அல்ல. அவங்க இருக்கிற இடம், ஏன்னா அரசாங்கம் சரியாக அவர்களுக்கு இடம் கொடுத்திருந்தால் இங்க உட்கார வேண்டிய அவசியமே இல்லையே. அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வையுங்க. இடம் கொடுக்கிறதுக்கு பதிலா உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமா நான் வந்துட்டேன். ஆமா தடுத்தாங்க, நான் வந்துட்டேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.